இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 14 அதிகாரம் 1 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். இங்கே நாம் நிறைய நேரங்களிலே இப்படிப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களைத்தான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மதிகட்டவர்கள் என்று நினைத்து விடுகிறோம். இப்படிப்பட்ட மார்க்கத்தை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் என்று சொல்லி கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறவன் முட்டாள் என்கிற வாசகங்களெல்லாம் எழுதின மார்க்கத்தாரை நாம் நினைத்து விடுகிறோம். இவர்கள்தான் மதிகட்டவர்கள் போல என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் தேவனே இல்லாதது போல வாழ்கிறவர்களையும் மதிகட்டவர்கள் என்று தான் அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். முரட்டாட்டத்தை 2 விதங்களில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தேவனை பற்றி வேதம் கூறுவதை அவர்கள் விசுவாசியாமல் தேவனுடைய வெளிப்பாட்டை அவர்கள் புறக்கணித்து தங்களுடைய சொந்த எண்ணங்களை சார்ந்திருக்கிறார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களுக்கு எழுதும் பொழுது ரோம சபைக்கு 1 அதிகாரம் 23 இப்படியாய் சொல்லுகிறார், அவர்கள் வழிபாட்டின்படி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவைகளினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றிவிடுகிறபடியினால் அவர்களையும் வேதம் மதிகட்டவர்கள் என்றே அழைக்கிறது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினது நிமித்தமாக தேவன் அவர்களை கேடான ஒரு சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. முதலிலே மனிதர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, தேவன் ஒப்பில்லாத நிகரற்றவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர், அவர் மகிமையினால் நிறைந்தவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறவர், அவ்வளோ பெரிய மகிமை உள்ள ஒரு ஆண்டவரை அழிவுள்ள மனிதர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகளின் இவைகளின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றினபடியினால் தேவன் கோபம் கொண்டு கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தாரே, அவர்களையும் வேதம் மதிகட்டவர்கள் என்றே அழைக்கிறதை பார்க்க முடியும். 2வதாக தங்களுடைய கிரியைகளை, இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது புறஜாதிகளுக்கு சொல்லுகிறார். ஆண்டவரை அறிந்தோம் என்று சொல்லி வாழ்கிறவர்களை குறித்து ரோமர் 2 அதிகாரத்திலே அவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இது கிரியைகளினாலே தேவனை மறுதலிப்பதை குறிக்கிறது. வழிபாட்டிலே தேவனை மறுதலிக்கிற காரியத்தை அவர் புறஜாதிகளின் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் மதிகட்டவர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லிவிட்டு 2 அதிகாரம் 1 அவர் சொல்லுகிறார், நான் போதிக்கிற காரியங்களை நான் கீழ்ப்படியாமற் போனேன் என்று சொன்னால் மற்றவர்களை இந்தந்த பாவங்களில் வாழ்கிறாய் என்று சொல்லிவிட்டு என் கிரியைகளில் நான் அந்தந்த பாவங்களை கடைபிடித்தேன் என்று சொன்னால் என் கிரியைகளினாலே நான் தேவனை மறுதலிக்கிறபடியினாலே என்னையும் வேதம் முட்டாள் என்றே அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 காரியங்களையும் மனிதர்கள் தங்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாக தங்களுடைய சுயநீதியின்படியாக செய்கிறபடியினால் இவர்களையும் வேதம் மதிகட்டவர்கள் என்றே அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது வேதத்திலே யோவான் 17 அதிகாரம் 3 ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு உரைக்கும் வண்ணமாக மத்தேயு 8 அதிகாரம் 29 மனிதர்கள்தான் இத்தனை முரட்டாட்டத்தின் நிமித்தமாக இந்த உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய நித்திய வல்லமை, அந்த உண்டாக்கப்பட்ட வானம், பூமி, அந்த இயற்கைகள் இவைகளெல்லாம் காணும் பொழுது இவைகளை உண்டாக்கினவர் எவ்வளோ பெரியவராக இருக்க முடியும், அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்க முடியும் என்பதை அவர்கள்தான் மறந்து விடுகிறார்களே ஒழிய பிசாசுகள் கூட நிறைய நேரங்களிலே அவைகள் விசுவாசித்து நடுங்குகிறதாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். அவைகள் தேவனை விசுவாசித்து பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று
யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19 குறிப்பிடுகிறார். யாக்கோபு மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அங்கே 2 பிசாசு பிடித்த மனிதர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள், காலம் வரும் முன்னே நீர் எங்களை வேதனைப்படுத்தவா நீர் வந்தீர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மார்க் 1:24 ஜெப ஆலயத்தில் உள்ள ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு அசுத்தாவி சொல்லுகிறது, நீர் உம்மை யார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. அங்கே 2 பிசாசுகள் பிடித்த மனிதர்கள் அவரை பார்த்து நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறது. இங்கே ஜெபாலயத்தில் உள்ள ஒரு பிசாசு பிடித்த ஒரு ஆவி சொல்லுகிறது, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லுகிறான், அவைகள் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு மனிதர்களோ தங்கள் வழிபாடுகளின் நிமித்தமாக, தங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக தேவனை அவர்கள் மறுதலிக்கிறபடியினாலே என் வேதம் அவர்களை மதிகட்டவர்கள் என்றே அது அழைக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி அந்த ஒன்றான அந்த மெய் தேவனை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை நம்முடைய இருதயங்களில் பதித்து கொண்டோம் என்று சொன்னால், அவரை வழிபடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அவர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக மாறி நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாக நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது மாத்திரமே நாம் ஆண்டவரால் புகழப்படுகிறவர்களாக, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக, ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் యేసయ్యా. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் యేసయ్యా.